அதைத் தொடர்ந்து நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றோம். நமது சன்ரைஸ் செய்திகள் தொடர்ந்து இந்த காட்டு யானைகளின் அட்டகாசத்தை உங்களுக்கு தந்த வண்ணமே இருக்கின்றது. தொடர்ந்தும் நாங்கள் இதனை கண்காணித்துக் கொண்டிருப்போம். அது சம்பந்தமான அதிகாரிகளோடு தொடர்பினை ஏற்படுத்தி மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கான தீர்விலே நமது சிறு முயற்சியும் நாம் மேற்கொள்வோம் என்ற தகவலையும் உங்களுக்கு வழங்குகின்றோம். இந்த காட்டு யானைகள் முதலில் முல்லைத்தீவு மாவட்டம் பார்த்தோம், பின்னர் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு சென்றோம். இவை மாத்திரமல்ல, இலங்கையின் சராசரியாக பல மாவட்டங்களிலே இந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக அமைந்திருக்கின்றது. அடுத்து நாங்கள் புத்தளம் மாவட்டத்தில் காட்டு யானைகள் கிராமத்திற்குள் பிரவேசிப்பதை தடுப்பதற்காக அமைக்கப்பட்டு வரும் மின்சார வேலி இதுவரையில் முழுமையாக நிர்மாணிக்கப்படவில்லை என்ற செய்தி நமக்கு கிடைக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக யானைகளின் அட்டகாசம் தொடர்ந்த வண்ணம் இருப்பதனால் இது தொடர்பான மேலதிக தகவல்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இணைத்துக் கொள்கிறோம். நமது பிராந்திய செய்தியாளர் திரு எம்.ஏ. காசிம் புத்தளம் மாவட்டத்திலிருந்து நமது ஸ்கைப் தொழில்நுட்பத்தோடு தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கிறார். வணக்கம் காசிம். வணக்கம் காஜிமோகன். புத்தளம் மாவட்டத்தின் எல்லை கிராமங்களில் கடந்த காலங்களில் பல்வேறு காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்து வருவதாக மக்கள் காட்டுகின்றனர். அந்த வகையில் கடந்த காலங்களில் மின்சார வேலிகள் அமைக்கப்பட்ட போதிலும் இதுவரையும் முழுமையாக அமைக்கப்படவில்லை என இந்த மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் காரணமாக தமது குடியிருப்புகளில் இந்த காட்டு யானைகள் அதிகரித்து வருவதாகவும் இதனால் தாங்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதாகவும் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தமது விவசாய நிலங்களை சேதப்படுத்துவதனால் தமது வாழ்வாதாரத்தை இழக்க நேரிடுவதாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த காலங்களில் இந்த மின்சார வேலிகள் அமைக்கப்பட்டு வருகின்ற போதிலும் அவை தடைப்பட்டுள்ளதனால் தாங்கள் தொடர்ந்தும் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதாகவும் அச்சத்துடன் வாழ்வதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். மாவட்டத்தினுடைய எல்லைகள் மன்னார் மற்றும் வடமேல் மாகாணம் அனுராதபுரம், அது தொடர்ந்து குருநாகல் மாவட்டமாக வரையறுக்கப்படுகின்றது. எந்த பகுதியினூடாக இந்த காட்டு யானைகளினுடைய வருகை அதிகமாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா? புத்தளத்தின் எல்லை பகுதிகளான கற்படகஸ்வ, தப்போவ இந்த பகுதிகளிலே இவ்வாறான அதிகளவு காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்திருப்பதாகவும் இந்த பகுதிகளில் மேலும் பல பகுதிகள் இருப்பதனால் இவற்றுக்கு மின்சார வேலிகள் அமைக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். வில்பத்து சரணாலயமும் அண்மையில் இருக்கின்றன. எனவே இது தொடர்பில் அதிகாரிகளுக்கும் பல சிக்கல்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன இல்லையா? ஆமாம், வில்பத்து சரணாலயத்துக்கு அருகிலும் இந்த இவ்வாறான காட்டு யானைகள் அதிக அளவு காணப்படுவதனால் அவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதாகவும் தெரிவிக்கின்றனர். நன்றி காசிம்.